ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு நாகர்கோவில் ஸ்டைலில் அவியல் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காத இருந்தால் உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கங்க. இப்போ அவியல் உள்ள காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன காய்கறியெல்லாம் போடணுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முருங்கைக்காய், கேரட்டு, அப்புறமா வாழைக்காய், கொத்தவரைக்காய், அவரைக்காய், பீன்ஸு, அப்புறமா கத்திரிக்காய், முள்ளங்கி மதியம் லஞ்சுக்குங்க. அவியலுக்கு போடக்கூடிய காய்கறி மட்டும் பார்த்துக்கோங்க. சேனக்கிழங்கு, தடியங்காய், இதெல்லாம் நம்ம அவியலுக்கு போடக்கூடிய காய்கறிகள். இதை எவ்வளோத்தையும் நீள சைஸில் கட் பண்ணணும். நீளமாக கட் பண்ணி நம்ம அவியல் வைக்கணும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவியலுக்கு காய்கறி நீளமாக நறுக்கணுங்க. மூட்டை நறுக்கிட்டு இந்த மாதிரி நீளமாக நறுக்கணுங்க. ஒரு கத்திரிக்காவை 3ஆ நறுக்கணும். இதை கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டுடணும். அப்படியே வெளியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு காயெல்லாம் கருத்துரும், கத்திரிக்காயெல்லாம். அதனால் தண்ணி ஊற்றி வச்சுக்கிடணும். எல்லா காய்கறியுமே நீளமாக தான் நறுக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் ஊர் ஸ்டைலில், எங்கள் ஊர்லலாம் கல்யாண வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் அவியல் இல்லாமல் இருக்காதுங்க. அவியல் தான் எங்களுக்கு ஃபேமஸ்ஸு. எங்கள் ஊரில் நாகர்கோவில் பக்கத்துலலாம் கல்யாண வீட்டில் இந்த மாதிரி தான் வைப்பாங்க. கேரளாலேயும் இந்த மாதிரி தான் வைப்பாங்க. வாழைக்காவும் இந்த மாதிரி 3ஆ கட் பண்ணி நம்ம குச்சி குச்சான நறுக்கி விடணும். இந்த காய்கறி நறுக்கிறதுல தான் டேஸ்ட்டே இருக்குங்க. அப்புறமா தேங்காய், தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிடணும். இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் சாம்பார் வச்சு அவியல் வைக்க போகிறாங்க. சாம்பார் வீடியோ எடுத்து வைக்க லெந்து வீடியோ ஆயிரும். அதனால் சாம்பார் வீடியோ எடுக்கல, வெறும் அவியல் மட்டும் எடுத்து போடுறேன். முருங்கைக்காய் ரைஸ் அப்படி கட் பண்ணி போடணும். நீளமாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிடணுங்க. முருங்கைக்காய், வாழைக்காய், சேனக்கிழங்கு, தடியங்காய், இது எல்லாமே அவியலுக்கு போடக்கூடிய காய்கறிங்க. அது மாதிரி சேனக்கிழங்கு இதையும் நீள சைஸில் தான் கட் பண்ணணும். தோலை சீவிக்கிடணும். சேனக்கிழங்கு, சேலக்கிழங்கு ஊறல் எடுக்குங்க. தனியாக வச்சு தான் போடுவாங்க. இப்போ கிழங்கு நல்ல கிழங்காக தான் வருது. அதனால் நான் அப்படியே போட்டு பண்ண போகிறேன். சிலவங்க முருங்கைக்காய், அப்புறமா சேனக்கிழங்கு, கொத்தவரக்காய் இதெல்லாம் அவியதுக்கு நேராகும்னு சொல்லிட்டு தனியாக அவிச்சிருவாங்க. கொஞ்சம் அவிச்சிட்டு அப்புறமா ஒன்றா சேர்த்து போடுவாங்க. இந்த மாதிரி குச்சி குச்சியாக நறுக்கணுங்க. தடிங்காய் கண்டிப்பாக போடணும். போட்டால் தான் அவியல் நல்லாயிருக்கும். எங்கள் ஊர் சைட்லலாம் இலவங்காய் போடுவாங்க. இலங்காய் இங்கே கிடைக்க மாட்டேங்குது. சென்னையில் எப்பமாச்சு தான் இருக்கும். இலவங்காய் போடுவாங்க, மாங்காய் போடுவாங்க. இன்னைக்கு மாங்காய் இல்லை. மாங்காய் இல்லாமல் அவியல் வைக்க போகிறேன். உங்கள் வீட்டில் மாங்காய் இருந்ததுன்னா நீங்கள் மாங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிடணும். இப்போ எல்லா காய்கறியும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. தடியங்காய், சேனக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ இதை கழுவி எடுத்து நம்ம வேக வச்சுக்கணும். இதை கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டு கழுவணுங்க. ஃபஸ்ட்டு உள்ள தண்ணியை நம்ம க்ளீன் பண்ணிடலாம்.
நிறைய தண்ணி வச்சு கழுவணும். தண்ணியில் போட்டதுனால நம்மளுக்கு கருக்காமல் கிடச்சிருக்கு பாருங்க. இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். தண்ணி கம்மியாக வைக்கணும். 1 டம்ளர் ஊற்றினா போதும். மூடி வச்சுக்கணுங்க. மூடி வைக்கலைன்னா காய் வந்து கண்ணி போகும். அதனால் மூடி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அப்புறமா நம்ம உப்பு போட்டு குலுக்கி கொடுத்துக்கணும். இப்போ காய் வந்து பாதி அவஞ்சிருச்சுங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம். காய்க்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சள்தூள். நிறைய பேர் மஞ்சள்தூள் போட மாட்டாங்க, பூண்டு போட மாட்டாங்க, ஜீரகம் போட மாட்டாங்க, வெங்காயம் போட மாட்டாங்க. வெறும் தேங்காயும் மிளகாவும் மட்டும் அரைச்சி போடுவாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. இது நாகர்கோவில், எங்கள் ஊர் நாகர்கோவில் பக்கத்தில் இந்த மாதிரி தான் பண்ணுவோங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லாம் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். இப்போ மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு குலுக்கி வச்சாச்சு. நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் அவியட்டும். அவியலுக்கு வந்து மிளகா வந்து கழுவி எடுத்தாச்சு. எல்லாத்தையுமே கழுவி யூஸ் பண்ணணுங்க. கருவேப்பிலை எல்லாமே நம்ம கழுவி தான் யூஸ் பண்ணணும். கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு அரைச்சி வைக்க அவியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ மிளகா, அப்புறமா கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தேங்காய் துருவி போட்டிருக்கேன். இங்கே கட் பண்ணியும் போடலாம். அப்புறமா பூண்டுங்க, 4-5 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை வந்து குறைன்னு திரிச்சு எடுத்துக்கணும். பல்ஸ் மூடில் போட்டு குறைப்பாக திரிச்சு எடுத்துக்கணும். இப்படி திரிச்சு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை போட்டு பண்ணி பாருங்க, அரைச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த காய் கூட மஞ்சள் பொடி போடலைன்னா மசாலா அரைக்கும் போது கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றாமல் குறைன்னு திரிச்சு எடுத்துக்கணும். எங்கள் ஊர்லலாம் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா, கல்யாண வீடு எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி அவியல் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நான் மாஸ்டர்கிட்ட கேட்டு தான் பண்ணுதேன். வாங்க இதை காய் கூட ஆட் பண்ணிடலாம். வந்து காயை ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து மசாலாவை ஆட் பண்ணிடலாம். அவியல் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை உரி போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணணுங்க. நம்ம உப்பு போட்டாச்சு, மஞ்சள் தூள் போட்டாச்சு, தண்ணியும் கரெக்டாக இருக்குது நமக்கு. சூப்பராட்டு எங்கள் ஊர் ஸ்டைலில் அவியல் ரெடிங்க. மாங்காய் இருந்தால் ஒரு துண்டு போட்டுக்கோங்க. மாங்காய் நேரத்து தான் காலியாச்சு, ஊர்லேருந்து கொண்டு வந்தது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அவியல் வந்து. இதில் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. தயிர் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டிலே வர ஊற்றின தயிர். இங்கே இறக்கியும் ஆற வச்சியும் ஊற்றலாம், சூடாகவும் ஊற்றலாங்க. சூப்பராட்டு அவியல் வச்சாச்சுங்க. இறக்கிடலாம். ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. மசாலாவோட பச்சையோட போகிறோன்னா நம்ம இறக்கிடணுங்க. அவியல் பார்க்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரசத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, வத்த குழம்புக்கு
எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. சூப்பராட்டு எங்கள் ஊர் ஸ்டைலில் மணக்க மணக்க அவியல் ரெடிங்க. எப்படி கபா கபான்னு ஆவி பறக்க பாருங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியே இதே பக்கத்தில் பண்ணுங்கள். பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்துச்சுக்கதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.